சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பாலகிருஷ்ணா ஒரு முக்கியமான ரோலில் நடிப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே ஜெயிலர் 1 படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஜெயிலர் 2 படத்துலையும் நடிக்கிறாங்க. இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். மேலும் கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் முதல் கட்ட ஷூட்டிங் எடுத்து முடித்து இப்போ 2ஆம் கட்ட ஷூட்டிங் நடைபெற்றுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஷூட்டிங்கை ஓவர் பண்ணிட்டார். இதோட 3ஆம் கட்ட ஷூட்டிங்க்கு தான் அவர் கலந்துப்பார் என சொல்லப்பட்டு வருது. மேலும் அவர் நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம ரஜினியோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் வெளியாக இன்னும் 98 நாட்கள் தான் இருக்குது. அதனால் ப்ரொமோஷன்ஸ்களை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். கடைசியாக அவர் எடுத்த லியோ படம் சரியாக போகாததுனால கண்டிப்பாக இந்த கூலி படம் சரியாக போகும் என சொல்லப்படுது. மேலும் ரஜினியை வச்சு அடுத்த படத்தையும் எடுக்க அவர் பிளான் பண்ணியிருக்காரு. கைதி 2 முடித்த கையோட நம்ம ரஜினியை வச்சு இன்னொரு கதையும் அவர் பிளான் பண்ணியிருக்காராம். கூடிய விரைவிலே அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங். இந்த 2வது சிங்கிள் சாங்கோடைய சின்ன லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த கூலி படம் 100 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டு ஒரு காப்பி. அனிருத் மிக பெரும் காப்பி கேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே விமர்சனம் எழுந்திருக்கு. அவர் இந்த பாட்டை ஏற்கனவே ஹாலிவுட்டில் போட்ட ஆல்பத்தை பார்த்து காப்பி அடித்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இல்லை, அந்த பாட்டு எப்படி இருக்கோ அதை உள்வாங்கிட்டு நம்ம அனிருத் அதை தமிழுக்கு ஏற்ற மாரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு என சொல்லப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் தன்னோட பெஸ்ட்டான மியூசிக்கை கூலி படத்துக்காக கொடுத்துருப்பார் என எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூலி படத்துடைய 2வது பாட்டையும் நம்ம அனிருத் தான் பாடியிருக்காரு. இதனால் கண்டிப்பாக இந்த பாட்டும் ஹிட் ஆகும். மேலும் இந்த பாட்டு ஒரு குத்துப்பாட்டாக இருக்கும் எனவும், இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே நடனம் ஆடி இருக்காங்க எனவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துடைய 2வது சாங்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.